ஆகையினால் நமக்கு ஒரே கர்த்தர். இந்த கர்த்தருக்கு இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய வார்த்தை லார்ட். இதே லார்டுன்னு சொல்லக்கூடிய வார்த்தையை தான் யார் உபயோகிச்சது தெரியுமா? சாராள் தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தை இதுதான். சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொன்னாலே அந்த ஆண்டவன் சொல்ல இடத்துல போட்டிருக்கிற வார்த்தையில் லார்ட். ஆகையினால் நாம் ஒரே கர்த்தர்னு சொல்லும் பொழுது நமக்கு இந்த இயேசு அல்லாமல் வேறே புருஷன் நமக்கு கிடையாது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே புருஷன் தானே நமக்கு. இந்த வைராக்கியம் பவுலுக்கு வந்தபடியினால் என்ன சொன்னார்? கொரிந்தியரே, உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் ஒப்புக் கொடுக்க தீர்மானித்திருக்கிறேன். ஆனால் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று வஞ்சிக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சர்ப்பம் யாரு? இந்த நாட்களில் உலகத்தின் பல பகுதியில் காணப்படுகிறதான துருபதேசக்காரர்கள், கள்ள உபதேசக்காரர்கள், அவங்க தான் சர்ப்பம். இவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று நம்முடைய மனதை கெடுத்து விடுவார்கள். அவங்க சொல்லுவாங்க, ஒன் சேவ்டு இஸ் எவர் சேவ்டுன்னு சொல்லி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அதாவது நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ரட்சிப்பு ஒன்றை விட்டு போகாது, ரட்சிக்கப்பட்ட பிறகு எந்த பாவம் செய்தாலும் நீ ரட்சிப்பு இழக்க மாட்டாய் என்று சொல்லி தருவார்கள். அதனால ரட்சிக்கப்பட்ட அநேக மக்கள் என்ன செய்வாங்க? விட்ட பாவத்தை எல்லாம் திரும்ப எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது, அந்த துருபதேசக்காரங்க சொல்லுவாங்க, முழுக்க ஞானஸ்நானம் வேண்டாம், பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வேண்டாம், வயது வந்த பின்பு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாம் என்று சொல்லி தருவார்கள். மூணாவது, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க, அந்நிய பாஷை பேச வேண்டான்னு வாங்க. நாலாவது, தெய்வீக சுகசத்தியத்தில் நீங்கள் நிற்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு வாங்க. அஞ்சாவது, பாடுபடவே வேண்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பரலோகம் போகலாங்கன்னு வாங்க. ஆறாவது, பூரணம்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு வாங்க. ஏழாவது, கர்த்தர் வந்தாச்சின்னு வாங்க, இல்லைன்னா குறிப்பிட்ட நாள் வரப்போறாருன்னு வாங்க. எட்டாவது, சீயோன் எருசலேம்னு ஒன்று கிடையாதுங்கன்னு வாங்க. இதெல்லாம் அந்த சர்ப்பம் பேசுகிற பேச்சு. தொடக்கத்தில் அவன் இல்லை இல்லைன்னு சொல்லியிருக்கான், நீங்கள் சாவதில்லை. அதுபோல் இந்த நாட்களில் ஒரு கூட்டம் பேர் தெய்வமில்லை, மோட்சமில்லை, நரகமில்லை என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய டீச்சிங். ஆனால் நமக்கு அந்த கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் நாம் தைரியமா சொல்லணும், நம்முடைய கர்த்தர் ஒரே கர்த்தர். சொல்லுங்க, நம்முடைய கர்த்தர் எத்தனை கர்த்தர்? ஹல்லேலூயா. அடுத்தது சொல்லி இருக்கிறது, ஒரே கர்த்தர் மட்டுமல்ல, ஒரே விசுவாசம். சொல்லுங்க, எத்தனை விசுவாசம்? ஒரே அந்த விசுவாசம் மகா பரிசுத்த விசுவாசம். அற்ப விசுவாசம் சொன்னா அநேகருக்கு அற்ப விசுவாசங்கள் பல விதத்தில் வரும். வேதத்தில் அற்ப விசுவாசம் 3 இடத்துல குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல கவலைப்பட்டவங்களை பார்த்து அற்ப விசுவாசி என்னாரு, ஒரு இடத்துல சந்தேகப்பட்டவங்களை பார்த்து அற்ப விசுவாசி என்னாரு, ஒரு இடத்துல பயப்பட்டவங்களை பார்த்து அற்ப விசுவாசி என்னார். அதனால சிலருக்கு பயம் இருக்கும், சிலருக்கு சந்தேகம் இருக்கும், சிலருக்கு கவலை இருக்கும். இது பல விசுவாசம், இது அற்ப விசுவாசங்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற விசுவாசம் ஒரே விசுவாசம், அது மகா பரிசுத்த விசுவாசம். இந்த மகா பரிசுத்த விசுவாசத்தை தரும்படி ஆண்டவராகிய இயேசு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு தேவையான சத்தியங்கள், உபதேசங்கள் எல்லாம் தந்து கொண்டே இருக்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லிடுவோம். அந்த மாபரிசுத்த விசுவாசத்தினால் நாம் எல்லாரும் மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிவிட வேண்டும். பொதுவான விசுவாசம் ஆளுக்கு ஆளுக்கு வித்தியாசமாக இருக்கும். உலகத்தில் பாருங்க, சிலருக்கு இயேசு ரட்சிப்பார்னு சொல்லக்கூடிய விசுவாசம் தான். இன்னொரு கூட்டத்தாருக்கு இயேசு அற்புதங்களை செய்வார். இன்னொரு கூட்டத்தார் இயேசு சுகமளிப்பார். இன்னொரு கூட்டத்தார் இயேசு நமக்கு இம்மைக்குரிய நன்மைகளை எல்லாம் தருவார். ஒவ்வொரு ஆள்லையும் வித்தியாசமான விசுவாசம் இருக்கு. ரட்சிப்பின் விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு சோமளிக்கக்கூடிய விசுவாசம் இல்லாமல் இருக்கு. சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லக்கூடிய விசுவாசம் இல்லை. எத்தனையோ அற்புதங்கள் நடக்கிறவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு எல்லாம் தருவார்னு சொல்லக்கூடிய விசுவாசமும் இல்லை.
அப்ப விசுவாசத்தில் வித்தியாசம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற விசுவாசம் ஒரே விசுவாசம். அந்த விசுவாசம் தான் மகா பரிசுத்த விசுவாசம். இந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஆழமான சத்தியங்கள் உபதேசங்களை எல்லாம் நாம் கேட்டு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரே விசுவாசம். எனவே அடுத்தது ஒரே காரியம் என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னது? ஒரே ஞானஸ்நானம். சொல்லுங்க, என்ன ஞானஸ்நானம்? ஒரே ஞானஸ்நானம். இது ஒரு முறை ஞானஸ்நானம் அல்ல. எந்த எபேசியருக்கு ஒரே ஞானஸ்நானம் சொல்றாரோ அதே எபேசியருக்கு இன்னொரு தடவை ஞானஸ்நானம் கொடுத்தார் பவுல். ஏன்? முதல்ல எடுத்த ஞானஸ்நானம் சரியான ஞானஸ்நானம் அல்ல. ஆகையினால் 2ஆம் முறை ஞானஸ்நானம் கொடுத்தார். ஆகையினால் எத்தனை தரம் ஞானஸ்நானம் எடுக்கிறாய் என்பது பிரச்சனை அல்ல. நீ எடுக்கிற ஞானஸ்நானம் சரியான ஞானஸ்நானமாக இருக்கும் வரைக்கும் எத்தனை தடவை எடுக்கலாம். ஆனால் அந்த சரியான ஞானஸ்நானம் வந்த உடனே நாம் திரும்ப எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு 4 நிபந்தனை. அது குழந்தையில் இல்லை, வயது வந்த பின்பு எடுக்கணும். வயது வந்த பின்புன்னு சொன்னால் விசுவாசம் வந்த பிறகு, பாவ அறிக்கை செய்த பிறகு, மனம் திரும்பின பிறகு கிடைக்கும். 2வது வெறும் இயேசுவின் நாமத்தினால் அல்ல, பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எடுக்க வேண்டும். 3வது தெளித்தல் முறைமையில் அல்ல, முழுகுதலின் முறைமையில் எடுக்கணும். 4வது யாரிடத்திலாவது எடுக்கக்கூடாது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஊழியர்கள் கரத்திலிருந்து நாம் எடுக்கும் பொழுது அப்போஸ்தலரால் அங்கீகரிக்கப்பட்டவருடைய கரத்திலிருந்தோ அப்போஸ்தலருடைய கரத்திலிருந்தோ ஞானஸ்நானம் எடுக்கணும். இந்த ஞானஸ்நானம் தான் ஒரே ஞானஸ்நானம். ஒரு முறை ஞானஸ்நானம் அல்ல, ஒரே ஞானஸ்நானம், சரியான ஞானஸ்நானம். சிலர் பரவாயில்லை, இந்து மார்க்கத்திலேருந்து வந்திருப்பாங்க. அவங்க சரியாக சத்தியத்தை அறிஞ்சிட்டு ஒரே தடவை நல்ல ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. எங்களை போல பாரம்பரிய சபைகள்லேருந்து வந்தவங்க எல்லாம் கட்டாயம் 2 தடவை எடுக்க வேண்டியதாக போச்சு. சின்ன வயசில் எனக்கு ஞானஸ்நானம் தந்ததாட்டு அந்த பேப்டிசம் ரெஜிஸ்டரில் பார்த்து தான் நான் கண்டுபிடிச்சேன். அங்கே எழுதியிருக்கு ஜஸ்டஸ் பெஞ்சமின் எழுதியிருக்கு. ஆனால் எனக்கு ஞாபகமே இல்லை. ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது எங்கள் அம்மா கையில் இருந்தேனா அப்பா கையில் இருந்தேனா எனக்கு யார் ஞானஸ்நானம் தந்தான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் வயது வந்த பின்பு முழுக்கு ஞானஸ்நானம் பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அப்போஸ்தலருடைய கரத்திலிருந்து கோயம்புத்தூரில் ஒரு ஆற்றுல போய் எடுத்தது இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. ஆகையினால் யார் கேட்டாலும் இந்த ஞானஸ்நானத்தை பற்றி நான் தைரியமாக சொல்லுவேன். குழந்தையில நான் எடுத்த ஞானஸ்நானத்தை பற்றி நான் தைரியமாக சொல்லவே முடியாது, எனக்கு தெரியவே தெரியாது. ஆகையினால் பிரியமானோடே, இங்கே சொல்லப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆனால் சிலருக்கு உள்ளூரில் ஞானஸ்நானம் எடுக்க பயமாக இருந்தால் ஒன்றும் செய்யாதீங்க. நீங்கள் ஒரு நாள் டூர் அடித்து வெளியூருக்கு போய் எங்கேயாவது ஒரு ஆவிக்குரிய சபையில் போய் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வந்திருக்க, யாருக்கும் தெரியாது. உள்ளூரில் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பயமாக இருந்தால் வெளியூரில் போயாவது ஞானஸ்நானம் எடுங்க. அப்படி சிலரெல்லாம் வெளியூரில் போய் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா பரலோக ராஜ்யம் போகணுன்னு விரும்புகிறாங்க, அதனால தான். சிலருக்கு உள்ளூரில் ஞானஸ்நானம் எடுத்தால் வேலை போயிடும்னு பயப்படுறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களான்னு பயப்படுறாங்க, சலுகைகள் கிடைக்காதுன்னு பயப்படுறாங்க. பயப்படவே வேண்டாம். யாருக்கும் தெரியாமல் போய் எங்கேயாவது ரகசியமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி ஒரு அம்மா சொல்லிச்சு, ஐயா இங்கே ஞானஸ்நானம் எடுத்தால் என் வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சிடுவார், நான் கேரளாவில் போய் எர்ணாகுளத்தில் போய் எடுத்துகிட்டு வர போகிறேன்னு போனாங்க. அங்கே போனாங்க, எர்ணாகுளத்தில் ஒரு ஆவிக்குரிய சபையில் போய் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு இடத்துல ஞானஸ்நானம் எடுத்தது புருஷனுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த புருஷன் சொன்னாராம், இந்த ஒரு தடவை நான் மன்னிக்கிறேன், இனிமே நீ ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், உங்கள் வார்த்தையின்படியே இந்த ஒரு தடவை தான் நான் எடுப்பேன், இனிமே என்ன செய்ய மாட்டேன், எடுக்கவே வேணும். ஏன்? அது சரியான ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. ஆகையினால சரியான ஞானஸ்நானம் 2ஆம் தடவை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. நல்ல ஒரு கணவன் மாமூல அவர் எல்லாத்துக்கும் அப்படி தான் சொல்லுவார், இந்த ஒரு தடவையும் ஒன்றை மன்னிச்சு இருக்கிறேன், 2ஆம் தடவை பண்ணக்கூடாதுன்னுவார். ஆகையினால் பிரியமானவர்களே, எப்படியாவது நீங்கள் பரலோக ராஜ்யம் போகணுன்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். அதனால ஒரே ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம ஆவிக்குரிய ஆழமான அனுபவத்தில் கொண்டு போக முடியும், அதை செய்வார். ஒரே ஞானஸ்நானம் பெற்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது எல்லாருக்கும் ஒரே தேவன். இந்த ஒரே தேவன் அன்பின் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இந்த இயேசுநாதர் தான்
மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். 1 யோவான் 5:20 படிங்க. இயேசு கிறிஸ்து தான் ஒரே தேவன். இவர் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தி தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். இயேசுதான் அந்த ஒரே தேவன். ஆகையினா தான் நாம் அடிக்கடி அந்த ஒரே தேவனை பற்றி என்ன செய்வோம், ஸ்லோகம் சொல்லுவோம். நான் இப்போ சில காரியங்களை சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் ஒரே தேவன் சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க, பரலோகம் விட்டு பூலோகம் வந்த ஒரே தேவன், பாவம் இல்லாமல் அவதரித்த ஒரே தேவன், பாவம் இல்லாமல் ஜீவித்த ஒரே தேவன், பாவம் இல்லாமல் மரித்த ஒரே தேவன், பாவிகளை நேசிக்கும் ஒரே தேவன், பாவத்தை வெறுக்கும் ஒரே தேவன், பரலோகம் போன ஒரே தேவன், திரும்ப நம்மை சேர்க்க வரப்போகிற ஒரே தேவன் இயேசு. ஆகையினால இயேசு 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 ஒரே தேவன். நம்ம எல்லாருக்கும் ஒரே தேவன். நமக்கு ஒரே பிதா. சொல்லுங்க, நமக்கு ஒரே பிதா. அந்த பிதா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. நம்ம எல்லாருக்கும் பிதா. அவர் நமக்கு பிதாவா இருக்கிறபடினால் என்ன செய்கிறார்? அவர் பிதாவா இருக்கிறபடினால் நம்மை மன்னிக்கிறார், நமக்கு கொடுக்கிறார், நம்மை சுமக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார். தான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார். பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. உலகத்தில் சொல்லுவாங்க, தகப்பன் சொத்து பிள்ளைக்கு. ஆனா இயேசுநாதர் ஒரு கூட்டம் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசின் இச்சைகளின்படி நடக்க மனதாக இருந்தீர்கள். யார் யார் பாவம் செய்யறாங்களோ அவங்களுடைய பிதா யாரு? பிசாசு. சொல்லுங்க, பாவம் செய்யறவங்களுக்கு அப்பா பேர் என்ன? பிசாஸ். அவங்க இன்சியல் வந்து டி, சன் ஆஃப் டெவில். ஆனா நம்முடைய இன்சியல் வந்து ஜி. நாம் எல்லாரும் சில்ட்ரன் ஆஃப் காட். நாம் தேவனுக்கு யாராயிருக்கிறோம்? பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆகையினால் பிரியமானவர்களே, நமக்கு ஒரே பிதா இருக்கிறார் பரமண்டலத்தில். அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பாருங்க, உலகத்தில் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணுவது போல நாம் வசிக்கக்கூடிய சியோன், நாம் உட்காரக்கூடிய சிங்காசனம். அன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு குட்டி நாற்காலி கிடந்தது. குட்டி நாற்காலி. நான் கேட்டேன், இங்கே யாராவது சின்ன குழந்தை இருக்கா? அப்போ அந்த அம்மா சொல்லுது, ஐயா, எங்க வீட்டுக்காரருடைய விசுவாசத்தை பாருங்க, கட்டாயம் நமக்கு ஆம்பிள்ள பிறக்கும்னு சொல்லக்கூடிய விசுவாசத்தில் அவர் என்ன செய்தாராம்? பையன் உட்கார்றதுக்கு இப்பவே சேர் வாங்கி போட்டிருக்காராம். நான் பரவாயில்ல, நல்ல விசுவாசத்தோடு தானே இருக்கிறார். உலகத்து தகப்பன்மாருக்கே தங்களுக்கு ஆம்பிள்ள பிறக்கும் பெம்பிள்ள பிறக்கும்னு விசுவாசம் இருக்குவனால் பரமண்டலத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவுக்கு விசுவாசம் இல்லையா? உலகத்தின் தகப்பன் பிளாஸ்டிக் சேர், சின்ன சேர் வாங்கி போட்டிருக்கா. எங்க அப்பா சேர் இல்ல, நாற்காலி அல்ல, ஆசனம் அல்ல, எங்களுக்காக அவர் சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கடவுளை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு தகப்பன் குழந்தை பிறக்கும் முன்னாலே ஆம்பிள்ள ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கார். பரவாயில்ல, கடைசியில் என்ன நடந்ததுன்னா ஆம்பிளையே பிறந்துச்சு. சொல்லுங்க, என்ன பிறந்துச்சு? ஆம்பிள். அவருடைய விசுவாசம். ஆனால் இந்த தகப்பன் மாதிரி எடுத்து கொடுக்குற வஸ்திரம் எல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனால் 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் தான் இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா எடுத்து தந்திருக்கிற வஸ்திரம் இருக்க நித்தியமாய் நம்மோடு கூட இருக்கக்கூடிய வஸ்திரமாக இருக்கிறது. ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. நீதியின் சால்வைக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. துதியின் உடைக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பொற்சரிகைக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சித்திர தையலாடைக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வெண்வஸ்திரங்களுக்கு ஒரு அல்லேலூயா. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்துக்கு ஒரு அல்லேலூயா. 7 விதமான வஸ்திரம் தந்து கொண்டிருக்கிறார். அந்த 7 விதமான வஸ்திரங்களும் அழியாத என்றென்றைக்கு நிலைத்திருக்கக்கூடியதான வஸ்திரங்கள். உலகத்தின் வஸ்திரங்கள்
கொஞ்ச நாள் பொறுத்தா அது நமக்கு சைஸ் சின்னதாகிடும். சில வஸ்திரங்கள் தண்ணியில் போட்டால் சுருங்கிடும், சில வஸ்திரங்கள் தண்ணியில் போட்டால் கலர் போயிடும். ஆனால் ஆண்டவர் நமக்கு தருகிற வஸ்திரங்களோ சுருங்காத, அழியாத, விளறி போகாத மகிமையுள்ள அருமையான வஸ்திரங்களை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். உலகத்து மனுஷர்கள் தலையில முள்கிரீடத்தை தான் வைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு தருகிற கிரீடம் என்ன கிரீடம்? அருமையான விசுவாசியிலே உங்களுக்கு கர்த்தர் நீதியின் கிரீடம் ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஜீவ கிரீடத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரர்களாகி எங்களுக்கு மகிமையுள்ள கிரீடம் தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு நல்ல பிதா, எவ்வளவு நல்ல பிதா. இனிமேல் அதோட சேர்ந்து ஒரு சத்தியத்தை சொல்லி தருகிறார். என்ன? அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் சொல்லிட்டு எல்லாருக்குள்ளோன்னு சொல்லாதபடி உங்கள் எல்லாருக்குள்ளோன்றார். அப்ப தேவன் எல்லார் மேலும் இருக்கிறார், எல்லாரோடும் இருக்கிறார். ஆனா யாருக்குள்ள வருவார்? யாரெல்லாம் இந்த பேசிற போல மனம் திரும்பி ஞானசானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றார்களோ அவர்களுக்குள்ளதான் தேவன் உள்ளே வருகிறார். இந்த கூட்டத்திலையும் பரிசுத்தாய் பெற்றவங்க மட்டும் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறார். ஆகையினால் இந்த இயேசு நமக்குள்ளே இருப்பாரானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்தில் இருப்பவர்கள் நம்மில் இருப்பவர் எப்படி இருக்கிறார்? பெரியவராயிருக்கிறார். ஆகையினால் இந்த கால நேரத்தில் வந்த மக்களாகிய உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் போகும் பொழுது உரிமையா போகாதீங்க, இயேசுநாதரோட போங்க. அந்த இயேசு உங்களுடைய வீட்டுக்கு வந்து ரட்சிப்பு உண்டாவதாக என்று சொல்லுவார், உங்களுடைய வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுவார். ஆகையினால் வெறுங்கடத்தோடு வந்த நீங்க இப்ப எல்லாரும் உங்களை நிரப்பி கொண்டு தேவ சமூகத்திலிருந்து போக வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். குடத்தை நிரப்புறதுக்கு முன்னால குடத்தை கழுவணுமா வேண்டாமா? ரெபேக்கா முதல்ல குடத்தை கழுவித்தான் உள்ள கொண்டு போய் நிரப்பி இருப்பா. ஆகையினால் முதலாவது நம்மளை கழுவுவோம், பிறகு நிரப்புவோம், பிறகு நாம் அந்த நிறைவோடு நாம் வீடு செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சிந்தனையினாலும் பார்வையினாலும் கேள்வியினாலும் வாயினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் நடத்தையினாலும் செய்த எல்லா தவறுகளையும் மன்னியப்பா. எங்களுடைய பாத்திரங்களை இந்த நேரத்தில் உம்முடைய இரத்தத்தினாலேயோ வார்த்தையினாலோ ஆவியினாலோ கழுவாண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் மனதை உம்முடைய ஞானத்தாலும் அறிவினாலும் வசனத்தாலும், எங்கள் கண்களை தரிசனங்களாலும் வெளிப்பாடுகளாலும், எங்கள் காதுகளை உம்முடைய சத்தத்தாலும், எங்கள் வாயை துதியினாலும் தோத்திரத்தினாலும் சத்தியத்தினாலும் சாட்சியினாலும், எங்கள் இருதயத்தை அன்பினாலும் கிருபையினாலும் மகிமையினாலும், எங்கள் எலும்பு நரம்புகளை உம்முடைய வல்லமையினாலும், எங்கள் சரீரத்தை உம்முடைய இரத்தத்தாலும் நிரப்பு ஆண்டவரே. எல்லாரும் குடங்களை நிரப்பி கொள்ளுங்க. ஓலபங்கரவன சரபாலபா நிரப்பு அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. தும்மம் ஓலபங்கரவன சரபாலா கச்சரவரன். சொல்லுங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பிடும் இயேசு தேவா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பிட வேண்டும்னாதா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பிடும் இயேசு தேவா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பிட வேண்டும்னாதா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பிடும் இயேசு தேவா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பிட வேண்டும் நாதா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பிடும் இயேசு தேவா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பிட வேண்டும் நாதா. ஆமென். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பாப்பா.
நிரப்பு ஆண்டவரே. எல்லாரையும் உடைய அன்பினால நிரப்போம், வல்லமையினால நிரப்போம், கிருபையினால நிரப்போம், ஓ ஜீவனால நிரப்பு ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, கடந்த நாட்களில பல 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 ஆவிகள் எங்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், வாலிபர்களுக்கு விரோதமாய், வயோதிபர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ததுண்டு. ஆண்டவரே, பொல்லாத ஆவி, பலவீனப்படுத்தும் ஆவி, எரிச்சலின் ஆவி, தேசித்தனத்தின் ஆவி, தார்மாறு செய்யும் ஆவி, அசுத்தாவி கிரியை செய்ததுண்டு. அந்த எல்லா ஆவிகளையும் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த நேரத்திலே இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம், துரத்துகிறோம், பாதாளம் தள்ளுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, இந்த எல்லா ஆவிகளும் துரத்தப்பட்டு இந்த நேரத்தில் எங்களுக்குள்ள அந்த ஒரே ஆவி, சத்தியாவி, பரிசுத்தாவி எங்களுக்குள்ள வந்து இறங்கணும் ஆண்டவரே. எல்லாம் கேளுங்க கேளுங்க, கர்த்தர் அந்த ஒரே ஆவியை உங்களுக்கு தருவா. ஓ ஹலபலங்கரமன ஷரபலவங்கரமலமங்கரவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. ஓ அந்த ஒரே ஆவி, அந்த ஒரே ஆவி, அந்த ஒரே ஆவி, பரிசுத்தாவி. ஓலபலம் கரமன சரபலவங்க கரவலவலா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் ஒரே விசுவாசம் தந்திருக்கிறார், ஒரே விசுவாசம் தந்திருக்கிறார், மகாபரிசுத்த விசுவாசம் தந்திருக்கிறார். அந்த விசுவாசம் என்ன? அது வெறும் ரட்சிப்பு பெறக்கூடிய விசுவாசம் அல்ல, வெறும் சுகம் பெறக்கூடிய விசுவாசம் அல்ல, வெறுமனே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் அல்ல, உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இருப்பிடம் பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் அல்ல. நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கக்கூடிய விசுவாசத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. திரை வழியாம் தம் சரீரத்தினால் பிறந்தாரே தூய வழியே. திரை வழியான் தம் சரீரத்தினால் பிறந்தாரே தூய வழி. மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலமே விடவே. நாம் பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலமே விடவே. திரை வழியாம் தன் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. திரை வழியா ஆண்டவரே, திரை வழியாக அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கபடி எங்களுக்கு புதிதும் ஜீவன் உள்ளதாம் ஆக்கத்தை திறந்தபடியினால் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த வழி எப்படி தெரியுமா? வாசல் வழியாய், பலிபீடம் வழியாய், வெங்கல தொட்டி வழியாய், குத்து விளக்கு வழியாய், சமூகத்தப்ப மேச வழியாய், தூவவிடத்தின் வழியாய், திரை வழியாய் நாம் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். சீயோனிலே என் திட அசிவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே என் கீழ அசிவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ
பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. உயரத்திலே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு நமக்கு அசையாத நம்பிக்கையாயிருக்கிறார். எங்கள் அருமையான நல்ல பிதாவே, இந்த பார்க்காலத்துக்கு அருமை சோத்திருக்கிற ஆண்டவரே, சத்தியம் கேட்ட மக்கள் நமக்கு சத்தியத்துக்கு சாட்சியாக மாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா அனுபவங்களுக்காக சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களுக்கு நம்பிக்கை ஒரே நம்பிக்கை, எங்களுக்கு தந்திருக்கிற விசுவாசம் ஒரே விசுவாசம், எங்களுடைய கர்த்தர் ஒரே கர்த்தர். நாங்கள் ஒரே ஞானஸ்நானம் பெற உதவி செய்தபடி நான் சோத்திரப்பா. எங்களுக்கு ஒரே ஆவியை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் ஒரே தேவனாயிருக்கிறே, எங்களுக்கு ஒரே பிதா இருக்கிறாரப்பா. எங்களை ஒரே சரீரமான சபையாய் நீர் மாற்றிக் கொண்டிருக்கிறபடினாலுமே சோத்திரிக்கிறோம். எங்களுக்குள்ள அந்த நோக்கம் நிறைவேறும்படி எங்களை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்று என்றும் சதாகாலங்களில் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா 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 அல்லேலூயா. துதி மகிமை எல்லாம் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை எல்லாம் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுங்க, கை கொடுங்க. அவாரியோன்னு கேளுங்க. ஐ ஆம் ஃபைன் பை த கிரேஸ் ஆஃப் காட் சொல்லுங்க.